வணக்கம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ரவா கேசரி. நல்ல ஒரு ஜூஸியான ஸ்வீட் ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, 2 கப் சுகர், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், தேவையான அளவு நெய், ஏலக்காய், கலர் பவுடர், தேவையான அளவு தண்ணி. ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிறணும். ஃபஸ்ட் நல்லா நெய்யை விட்டு நெய் நல்லா உருகி வரணும். அது நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு, அந்த உலர் திராட்சை பழத்தை அந்த நெய்யில் போட்டு வதக்கணும். நம்ம எவ்வளோ உங்களுக்கு முந்திரி பருப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கரலாம், அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாக போட்டுக்கலாம். அந்த முந்திரி பருப்பும் அந்த திராட்சை உலர் திராட்சையும் பொன்னிறமாகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அந்த நம்ம ரவை எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே கப் அளவுக்கு 3 கப்பு தண்ணி விடணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கரெக்டாக நல்லா ஜூஸியாக அழகாக கிடைக்கும். 3 கப் தண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம எடுத்துருக்க ஏலக்காவை நல்லா நச்சு போடணும். கலர் பவுடர், என்ன கலர் உங்களுக்கு தேவையோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கரலாம். கலர் தேவையில்லாமல் கொஞ்சமாக சேர்க்கணும்னாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கரலாம். இந்த மாதிரி கலர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம்தான் நம்ம அந்த ரவையை சேர்க்கணும். ரவையை சேர்த்து நல்லா கிளறி விடணும். அந்த ரவை கட்டி பிடிக்காமல் நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிறணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அது நல்லா கட்டி ஆகினதுக்கப்புறம்தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இந்த மாதிரி தூவி விடணும். அப்படியே நீங்கள் கொட்டினீங்கன்னா சுகர் அங்கங்கே கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி தூவி விட்ட மாதிரி போட்டோம் அப்படின்னா சுகர் நல்லா கரைஞ்சிரும், வேகமாக கரைஞ்சிரும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம செஞ்ச அந்த கேசரி கொஞ்சம் நல்லா லிக்யூடாக வரும். சுகர் போட்டு நல்லா இந்த மாதிரி லிக்யூடாக இருந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற நெய்யை அப்படியே நம்ம மேலே எடுத்து விடணும். இந்த மாதிரி விட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்ல ஒரு டேஸ்டியான ரவா கேசரி ஈஸியாக 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.